நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம இயக்கங்கள் பற்றி பார்ப்போம். இப்போ அலைவு இயக்கம் ஒரு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ தான் நீங்கள் இந்த ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர்ந்து வீடியோ வரும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எப்படி திருத்திக்கணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் திருத்திக்கிறோம். அப்போ வாங்க டாபிக்குள்ளே போகலாம். அலைவு இயக்கம் அனைத்தும் கால ஒழுங்கு இயக்கம். நம்ம லாஸ்ட்டில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, கால ஒழுங்கு இயக்கம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடக்கும் நிகழ்வு கால ஒழுங்கு இயக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அனைத்து கால ஒழுங்கு இயக்கங்களும் அலைவு இயக்கம் அல்ல. அதாவது அலைவு இயக்கம் கரெக்டாக டைமை ஃபாலோ பண்ணி நடக்கும். ஆனால் கால ஒழுங்கு இயக்கம் அலைவு இயக்கமாக இருக்க வாய்ப்பில்லை. எப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பூமி சுற்றி வருது, அது கரெக்டாக அந்த கால ஒழுங்கு இயக்கம் நடக்குது. ஆனால் அது அலைவு இயக்கம் கிடையாது. அப்போ என்ன இயக்கம்? தற்சுழற்சி இயக்கம். தற்சுழற்சி இயக்கம், வட்டப்பாதை இயக்கம், ரெண்டு இயக்கமே இருக்குது. இதுதான் சொல்லாங்க. அடுத்து வேகம், சராசரி வேகம் அதை பற்றி பார்க்குறோம். ஓரலகு காலத்தில் ஒரு புலகு எவ்வளவு தூரம் கடந்தது என்று கூறுவதே சராசரி வேகம். இதில் பார்த்துங்க, இதில் ஏதாவது கொஷின்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஓரலகு காலம்னா ஒரு செகண்டில் ஒரு பொருள் எவ்வளவு தூரம் கடந்தது என்பதை கூறுவது சராசரி வேகம். வேகம்ன்றது ஸ்பீடு, எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. கடந்த தொலைவு பை காலம், டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஓகேங்களா? இதோட எஸ்ஐ அலகு, சராசரி வேகத்தின் எஸ்ஐ அலகு. டிஸ்டன்ஸுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? தொலைவுக்கு மீட்டர் என்ற அலகால் அழகப்படுகிறது. காலத்தை செகண்ட் என்ற அலகும். ஸோ அப்போ மீட்டர் பர் செகண்டு. சில இதில் வேறு அலகுகளும் இருக்குது. ஆனால் எஸ்ஐ அலகு அப்படின்னு பார்த்திங்கன்னா மீட்டர் பர் செகண்டு. நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக மீட்டர் பர் வினாடின்றது தான் எஸ்ஐ அலகு. சென்டிமீட்டர் பர் வினாடி, அதாவது சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்லாம் சென்டிமீட்டர் பர் வினாடியும் கொடுக்கலாம். இப்போ இந்த பெரிய பெரிய வண்டி, லாரி, பஸ் அந்த மாதிரி இதுக்கெலாம் கிலோமீட்டர் பர் ஹவர், கேஎம்பிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க, எம்பிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய யூனிட் இருக்குது. இது 3 தான் மேஜர் யூனிட். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. அதாவது உசேன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தை 9.58 வினாடிகளில் கடந்தார். அப்படின்னா ஒரு செகண்டுக்கு ஆவரேஜாக ரஃபாக பார்த்திங்கன்னா கூட ஒரு செகண்டுக்கு எவ்வளோ தூரம் கடந்திருக்காரு அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 10 மீட்டர். யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக ஓடி இருக்காருன்னு பாருங்கள். ஸோ 100 மீட்டர் தூரத்தை 9. இதுதான் உலக சாதனை. அடுத்தது, தரையில் வாழும் விலங்குகளில் சிறுத்தை சராசரியாக 112 கிலோமீட்டர் பர் மணி என்ற வேகத்தில் ஓடும் வேகமான விலங்கு. அதாவது தரையில் வாழும் விலங்குகளில் சிறுத்தை 112 கிலோமீட்டர் பர் ஹவர். எவ்வளோ ஸ்பீடு பாருங்கள். அப்படின்னா 112 கிலோமீட்டர்னால் எவ்வளோ தூரம்? ஒரு மணி நேரத்துக்கு 100 கிலோமீட்டர்னால் அப்போ எவ்வளோ ஆவரேஜாக பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு செகண்டுக்கு 2 கிலோமீட்டர் அந்த கணக்கு வருது. ஸோ பாருங்கள் எவ்வளோ வேகமாக இருக்கும். அப்படின்னா தான் சிறுத்தை தாக்குச்சுன்னா யாராலையும் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, அதோட வேகம் அதிகம். ஓகேங்களா? இது ஒரு ஃபார்ம், இதை வச்சு சம்ஸ்லாம் போட்டிருக்காங்க. எஸ் ஸ்பீடு தெரிஞ்சுன்னா d/dt. நமக்கு டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா வேகத்தையும் டைமையும் பெருக்குனா நமக்கு எவ்வளோ தூரம் கடந்துன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி டைம் வேணும்னா எவ்வளோ தொலைவு பை எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சோன்னா டைம் எவ்வளோ வேகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம டைமை கால்குலேட் பண்ணிக்கலாம். இதை வச்சு சம்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாவை படிச்சுக்கோங்க. இதை வச்சு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து, சீரான இயக்கம், சீரற்ற இயக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீரான வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கத்தினை சீரான வேகம். அதாவது இப்போ நீங்கள் ஒரு ட்ரெயின் பார்த்துக்கோங்க. இப்போ ட்ரெயின் ஸ்டேஷனில் எப்படி கிளம்புறப்ப பொறுமையாக கிளம்பும். பொறுமையாக இதாகி ஒரு டைமுக்கு மேலே ஸ்பீட் பிக்கப் பண்ணோன்னா என்ன ஆகும்? ஒரு 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டரில் கான்ஸ்டண்ட்டாக போகும். அதே டைம் நடுவில் ஒரு பாலம் வருது அப்படின்னா மறுபடியும் குறைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ சீரான வேகம்னா இப்போ 60 கிலோமீட்டர்னால் அந்த 60 ஓகே ஃபேன் எடுத்துக்கோங்க. ஒரே வேகம் 1 2 3 4 5ன்னு வச்சிங்கன்னா 1ல் கம்மியாக இருக்கும், 5ல் வச்சா அதிகமாகும். ஆனால் அது அதிகமான வேகம் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் சீரான இயக்கம், சீரற்ற இயக்கம். கூட்டு இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 1 அல்லது 2க்கு மேற்பட்ட இயக்கங்களை சேர்ந்து செயலாற்றுவது கூட்டு இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாருங்களேன், மிதிவண்டியில் இப்போ டயர் இருக்குது. டயர் என்ன இயக்கம்? அதோட அச்சை பற்றி சொல்லலாம். அப்படின்னா தற்சுழற்சி இயக்கம். ஸோ அந்த சைக்கிள் அப்படி பண்ணுறப்ப நம்ம எங்கே நேர்கோட்டு பாதையில் போகிறோம். அப்போ கூட்டு இயக்கம். ஒரு இதில் 2-3 இயக்கங்கள் சேர்ந்து நடக்குது இல்லையா? அதனால் அது கூட்டு இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இதில் ரோபோட் அப்படின்ற பற்றி சொல்லியிருக்காங்க.
ரோபோட்னா நமக்கு தெரியும் இயந்திர மனிதன். அந்த வேர்டு எங்கேருந்து வந்தோன்னா ரோபோட்டா அப்படின்ற செக்கோஸ்லோவாக்கிய மொழியில் ரோபாட் அப்படின்ற ஒரு, அதாவது செக்கோஸ்லோவாக்கியா அப்படின்ற ரோபோட்டா என்ற வேர்ட்லேருந்து ரோபோட்னு வந்தது. இதுக்கு என்ன மீனிங்னா உத்தரவுக்கு படிந்த ஊழியர் அப்படின்ற பேர். ஸோ செக்கோஸ்லோவாக்கியா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்கோஸ்லோவாக்கியாவில் அந்த கண்ட்ரியில் அந்த லாங்குவேஜில் ரோபோட்டா அப்படின்ற இது வந்து ரோபோட் அப்படின்றது தான். இதுக்கு மீனிங் என்னென்னா உத்தரவுக்கு படிந்த ஊழியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு நம்ம ரோபோட் பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு ரோபோட்டிக்ஸ் அப்படின்னா. அடுத்து நானோபோட்ஸ். ஃப்யூச்சரில் வந்து நானோபோட்ஸ்லாம் வந்து மருத்துவத்துறையில் பெரிய அளவு இருக்குன்னு சொல்கிறாங்க. இவ்வளோதாங்க. இப்போ ஒரு 3 வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் முடிஞ்சுது. ஓகேங்களா? இவ்வளோ தான். நீங்கள் புக்கில் படிக்கிறத விட புக்கில் படித்து தேவையான நோட்ஸ் எல்லாமே எடுத்துருக்கோம். இதை நீங்கள் படித்தா கூட சும்மா நீங்கள் எங்கேயா பஸ்ஸில் போகிறப்போ இல்லை எங்கேயாவது ஃப்ரீயாக உட்காந்துக்கப்போ ஒரு 5 நிமிஷம் அந்த வீடியோ பார்த்தாலே, இப்போ இது ஒரு 5 நிமிஷம், லாஸ்ட்டு ஒரு 3 வீடியோ வந்து 5 நிமிஷம், அவ்வளோதான். இந்த 15 நிமிடம் ஸ்பெண்ட் பண்ணி இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் முடிஞ்சுது. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.